வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டி இந்த மூன்றுடைய இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் எது, சூப்பர்பாக மார்க்கெட் ரிவர்சலோ அல்லது அந்த லெவலை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணும்போது ஃபர்தராக ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங்கோ இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் லெவலை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேச போகிறோம். ஸோ நம்மளுடைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அல்லது டூல் அப்படின்றது நமக்கு ஃபிஃபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூல் தான். வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கோ அல்லது நாளைக்கு மார்க்கெட் சின்னதாக ஒரு டிப் கொடுக்கறத பற்றி மட்டும்தான் பேச போகுது. ஸோ அதனால் ஒரு கேப் அப் ஓப்பனிங் வரும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க அல்லது வேறு ஏதாவது பிளானில் இருக்கவங்க இப்போவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக சொன்னேன். இப்போ பொறுத்த வரைக்கும் ஃபிஃபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூவில் ஒரு பெரிய ஃபால் விழுந்துச்சு இல்லைங்களா, அந்த லோவிலிருந்து இன்றைய டே ஹை வரைக்கும் ட்ராப் பண்ணிக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ ஃபிஃபனோச்சி எங்கே நமக்கு என்ன லெவலை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38.20% நமக்கு புல்லிஸ் லெவல். ஸோ இந்த புல்லிஸ் லெவலுக்குள்ளேயே மார்க்கெட் இன்னும் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பேரிஸாக இன்னும் மாறலை, சரிங்களா? நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 22,420 இந்த 22,530 வரை எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த வித பிளானும் கிடையாது, சரிங்களா? ஏற்கனவே மார்க்கெட் இந்த ஜோனில் சைட்வேஸாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதிகபட்சம் ஒரு 100 புள்ளிகள் தான் ட்ரேடே நடந்திருக்கு. அந்த 100 புள்ளிகளும் மார்க்கெட் ஒரு 6 மணி நேரமாக ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் மட்டும்தான் பெரிய கேண்டில், மீதியெல்லாம் சின்னதாக மொமெண்டம் இருக்கக்கூடிய கேண்டிலாகவே இருந்திருக்கு. ஸோ இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக அப் மூவ் போகும். 22,530 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் கால் ஆப்ஷன் சைடு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி டவுன் சைடு வரும்போதோ அல்லது கேப் டவுனாக ஓப்பன் ஆகும்போதோ நான் பயன்படுத்திக்கக்கூடிய ஜோன் 22,365 397. ஸோ ஏறக்குறைய ஒரு 40 புள்ளிகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜோனில் என்ன தான் நடக்க போகுது அப்படின்றத பற்றி பேசுவோம், சரிங்களா? இந்த லெவலை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல், இதை கோல்டன் ரேஷியோ லெவல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் வராங்க, இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்னையோ அல்லது ஒரு ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்னையோ அல்லது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னையோ இந்த மாதிரி கால் ஆப்ஷன் பை பண்ண வாய்ப்புகள் தரக்கூடிய எந்தவித பேட்டர்ன் உருவாகினாலும் நாம் கால் ஆப்ஷன் சைட் போக போகிறோம். ஸோ அப்படி கால் ஆப்ஷன் சைட் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய டார்கெட் என்னவாக இருக்கும், எதனால் இங்கே ஒரு கால் ஆப்ஷன் சைடு எடுக்கிறோம். ஸோ இந்த கோல்டன் ரேஷியோவையோ அல்லது இந்த சப்போர்ட் லெவல்லையோ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகம், சரிங்களா? அது ரீசன் நம்பர் 1. ரீசன் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்படின்றது எலெக்ஷன் மூடில் இருக்குது. ஸோ அந்த எலெக்ஷன் மூடில் இருக்கிறதுனால எப்பெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு டிப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் மார்க்கெட்டில் பையிங் நடக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ அடுத்து வரக்கூடிய டிப் இது வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 22,365 இருந்து 397 வரை இருக்கக்கூடிய ஜோனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா 22,430 அப்படின்றது டார்கெட் நம்பர் 1ஆக இருக்கும். 470 அப்படின்றது டார்கெட் 2, 500 அதிகபட்சம் போனால் 530 வரைக்கும் போகலாம், சரிங்களா? 530 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஆல் டைம் ஹையை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் பண்ணுதா அல்லது ரிவர்சல் ஆகுதா அப்படின்றத பொறுத்து தான் அங்கே பிளானை வச்சுக்க முடியும். இன்கேஸ் மார்க்கெட் 22,365 பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே புட் ஆப்ஷன் சைடு பை பண்ணிடக்கூடாது. 22,365 பிரேக் டவுன் பண்ணிவிட்டு 15லிருந்து 30 நிமிடங்கள் சஸ்டெயின் பண்ணணும் அல்லது நல்ல வால்யூத்தை நிரூபிக்கணும். நல்ல ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டாங்க அல்லது இந்த 50%லேருந்து 62%க்குள்ள எம் பேட்டர்ன், ட்ரிபிள் டாப் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இது மாதிரி புட் ஆப்ஷன் பை பண்ண வாய்ப்புகள் தரக்கூடிய பேட்டர்ன்களை உருவாக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக புட் ஆப்ஷன் சைட் போகலாம். 22,365 மேற் சொன்ன காரணங்களோடு ஒரு மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் 22,365
300, 22,260 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்து ஃபின் நிஃப்டியில் நம்ம 20,931 அப்படின்ற புள்ளியில் இருந்து 21,236 வரை ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? எக்ஸ்பைரி டே அப்படின்றது ரீசன்ட் டேஸில் அந்த அளவுக்கு பெரிய மொமெண்டம் தரக்கூடிய நாட்களாக இல்லை அப்படின்றத உங்களோட ப்ரீவியஸ் டேட்டாஸை வச்சு உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த 21,120 21,230 வரை பெரிய அளவு பிளான்ஸ் வந்து வச்சுக்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 21,236 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் 21,280, 320, 350, அதிகபட்சம் 400 வரை போகலாம். சரிங்களா? இது ஜஸ்ட் வந்து ஒரு பிளான். 21,236 அப்படின்ற லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பெட்வீன் இன்றைய டே ஹையிலிருந்து டே லோவை பிரேக் அவுட் பண்ணுறவரை எந்த வித பிளானும் கிடையாது. சரிங்களா? ஒரு பெரிய அளவுக்கு மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இன்கேஸ் கேப் டவுனாகவோ அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் டவுன் சைடு வராங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மேஜரான சப்போர்ட் இது 21,084. கோல்டன் ரேஷியோ இது 21,048. ஸோ இந்த 2 லெவலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல். அந்த சூப்பரான லெவல் அப்படின்றது இங்கே தான். ஸோ இந்த லெவலில் இருந்து தான் ஒரு இம்பல்சிவான வேவ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம என்ன மூடில் வந்து இருக்கோம், பை ஆன் டிப். சரிங்களா? எலெக்ஷன் முடிகிற வரை ஒரு பை ஆன் டிப்பு தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி பார்க்குறப்போ இந்த 21,084 21,248 உண்டான இன்னொரு ரீசனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த ஜோனை ஃபஸ்ட்டு வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ ஃபிபொனாச்சியை டெலீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த ஜோனையும் ட்ராப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளையாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து வராங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக செயல்படும். ஸோ இங்கே இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக இம்பல்சிவான ஒரு வேவ் இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? அதனால் இந்த 21,048 அந்த 21,050 அப்படின்ற புள்ளியில் இருந்து ஒரு ரிவர்சல் ஏற்படும் அப்படின்றத நினைவில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபிபொனாச்சி இப்போ வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம். 2 விதமான கன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த 21,084 48 வரை ரிவர்சல் ஆவதற்கு 2 விதமான கன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்படி ரிவர்சல் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு டார்கெட் 21,160. 21,160 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 200, 235 பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஃபர்தராக ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவ் இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 21,048 பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க. இதற்கு பிலோவாக சஸ்டெயின் வந்து பண்ண முடிகிறது. ஒரு 15லிருந்து 30 நிமிடம் இதற்கு பிலோவாக சஸ்டெயின் பண்ணுறாங்க அல்லது பேட்டர்னை உருவாக்கிட்டு பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க அல்லது செல்லிங் வால்யூம் அப்படின்றது நல்லா இருக்குது அப்படின்ற காரணங்களின் அடிப்படையில் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ண போகிறோம். ஸோ 21,048 பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 20,980, 20,950, 20,930 வரை போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. 20,930 அப்படின்ற புள்ளி ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த லெவலையும் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா தான் ஃபர்தராக ஒரு ஸ்ட்ராங்கான ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஜோன் அப்படின்றது இன்றைய டே ஹையிலிருந்து டே லோ வரை. சரிங்களா? ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சைடு வேஸாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே ஸ்கேல்பிங் வாய்ப்பு தான் அதிகபட்சமாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா இதற்கு மேலே ஃபர்தராக நம்மக்கிட்ட பிளான் அப்படின்றது கிடையாது. எப்போ 47,650 பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ அதிகபட்சமாக 47,700
800 வரை செல்லலாம். 47,800 பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா 48,000 வரை போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட் ஆகவோ அல்லது கேப் டவுன் ஆகவோ ஓப்பன் ஆகுது. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு டிப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டியில் சொன்ன அதே காரணங்களுக்காக பேங்க் நிஃப்டிலையும் பிளான் அப்படின்றது இந்த ஜோன் தான். 47,323 246 வரை இருக்கக்கூடிய ஜோனில் நமக்கு வந்து பேட்டர்ன்களை உருவாக்கலாம் அல்லது வால்யூம் உருவாகலாம். அப்படி வால்யூமோட உருவாகி ரிவர்சல் எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சலாக இருக்கும். 47,495 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட். 47,495 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 47,650 வரை போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 650 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா தான் ஃபர்தராக ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவ் போகலாம். சரிங்களா? 47,246 அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஃபர்தராக ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைடு வரும். 47,000 அப்படின்றது டார்கெட். 47,000 அப்படின்ற லெவலில் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தராக பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைடு ரேலி இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டி இந்த 3 இன்டெக்ஸோடைய முக்கியமான லெவல் எது, எங்கே ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவாகவே வந்து பேசியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபின் நிஃப்டி எப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்து பை பண்ண போகலாம், எங்கெல்லாம் வந்து சைட்வேஸாக போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வழி எது வாழும். நன்றி.